கல்யாணம் பண்ணிட்டு பையன் வீட்டு விட்டு வெளியிட்டானா அப்புறம் நாங்க என்ன செய்யறது? அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சகுந்தலா நாராயணசாமி. கடன் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க கடன் எடுப்பது ரீமோர்ட்கேஜ்னு சொல்லுவோம். பொதுவாக எதற்காக ரீமோர்ட்கேஜ் பண்ணுவாங்கன்னா, ரீமோர்ட்கேஜ் அர்த்தம்னா கடன் இல்லாத வீடுனா பல காலமாக அந்த வீடு அவங்க பேர்ல வச்சிருக்காங்க அர்த்தம். அந்த ரீமோர்ட்கேஜ் பண்ணுகின்றார்கள் என்றால் பொதுவாக என்ன மாதிரி நோக்கம் இருக்குன்னா, பிள்ளைகள் படித்து முடித்து உயர்கல்விக்கு செல்கின்றார்கள், அவர்களுக்கு அவர்கள் படிப்புக்காக பணம் வேண்டும், அந்த மாதிரி சமயத்துல ரீமோர்ட்கேஜ் செய்வாங்க. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செய்யணும், அந்த மாதிரி சமயத்துல ரீமோர்ட்கேஜ் செய்வாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வினா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு யாரும் லோன் கொடுக்க மாட்டாங்க, ஆனா இப்ப என் பையனுக்கு நான் கல்யாணம் செய்யணும், எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு வீடு கடன் இல்லாம இருக்கு, நான் ரீமோர்ட்கேஜ் செய்யணும். அப்படியே கடனை கொடுத்தாலும் என் வயசுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கூட வரும், நான் என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பையன் பேர்ல வைத்து நீங்க கடன் எடுக்கலாம். சரி, இரண்டாவது கேள்வி, நான் என் பையன் பேர்ல கடன் எடுத்தேன் என்றால் அப்ப வீடு அவன் பேர்ல எழுதி வைக்கணுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அது அவசியம் இல்லை. அது உங்களோட முடிவு பொறுத்து இருக்கு. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இப்பயே என் பையன் பேர்ல வீடு கொடுப்பதற்கு எனக்கு என்ன இல்ல, என்ன கல்யாணம் பண்ணி என்ன ஆகும் தெரியாது, கொண்டாடி பேச்சு கேட்டு வீட்டு விட்டு வெட்டிச்சுட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி சிந்தனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா சரி, நீங்க ஒரு தேர்ட் பார்ட்டி லோன் எடுக்கலாம். அதாவது வீடு உங்க பேர்லயே வச்சுட்டு லோன் எடுக்கும் பொழுது உங்க பையன் பேரை நீங்க சேர்த்துக்கலாம். அவன் மட்டும் தனியாக லோன் அக்ரிமெண்ட்ல அவர் பேர் மட்டும் இருப்பது போல நீங்க செய்யலாம். உங்க பேர் வீட்டுல கிராண்ட்ல மாறாமல், அப்படி இல்லைன்னா உங்க 2 பேர்த்தையும் லோன் எடுக்கலாம். கிராண்ட்ல உங்க பேர் தான் இருக்கும். இது தேர்ட் பார்ட்டி லோன் சொல்லுவாங்க, தேர்ட் பார்ட்டி சார்ஜ் சொல்லுவாங்க. சோ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அப்படி உங்க பையனை வைத்து உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணாங்கன்னா நீங்க தாராளமாக இப்படி நீங்க செய்யலாம். அடுத்த கேள்வி, என்னோட ப்ராப்பர்ட்டி இன்னும் கிராண்ட் வெளியாகல, மாஸ்டர் டைட்டில் தான் இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க ரீமோர்ட்கேஜ் செய்யலாம். சில சமயம் அந்த பேங்க் மாஸ்டர் டைட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி ரீஃபைனான்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க பழைய அக்ரிமெண்ட் இருக்கும், சேல் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், லோன் அக்ரிமெண்ட், டீட் அசைன்மெண்ட், இந்த மாதிரி ஒரிஜினல் அக்ரிமெண்ட் உங்க கையில இருக்கணும். அதை வைத்து நீங்க பேங்க் போய் அப்ரோச் பண்ணிட்டு நீங்க ரீஃபைனான்சிங் லோன் அப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்க பேங்க் கொடுத்தீங்கன்னா பேங்க் அந்த லோன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த காணொலி நம்ம ரீஃபைனான்சிங் என்னன்னு பார்க்கலாம். செய்யும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.